ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாரின் பேச்சுலர்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சக்கரை பொங்கல் செய்வது எப்படின்னு பார்க்க போகிறோம். பேசிக்காக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். என்னடா அது ஈஸியான விஷயத்தையும் சொல்கிறாங்கன்னு பார்க்காதீங்க. இது கிராமத்து முறையில், அதாவது எங்கள் ஊர் கிராமம் தான், கிராமத்து முறையில் எப்படி சக்கரை பொங்கல் செய்வாங்க, பொங்கல் ஃபங்க்ஷனில் எப்படி சக்கரை பொங்கல்லாம் செய்வாங்கன்னு இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு நிமிஷம், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ரொம்ப ஈஸியாக சக்கரை பொங்கல் எப்படி கிராமத்து ஸ்டைலில், அதுவும் நம்ம வீட்டில் செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ ஒன்றா நம்ம பார்க்கலாம். அதுக்கு பச்சரிசி 1/2 கிலோ நான் எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பு 50 கிராம், கடலைப்பருப்பு 50 கிராம், பால் 1 டம்ளர், நெய் 100 ml, அப்புறம் முந்திரி, திராட்சை, ஏலக்காய் பொங்கலுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. திருவண்ணை தேங்காய் 1 முடி நான் எடுத்து வச்சுருக்கேன். வெல்லம் 600 கிராம் உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க சக்கரை பொங்கல் ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் பச்சரிசி, பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு இது மூணுத்தையும் ஒன்றா கொட்டி நல்லா சுத்தமான தண்ணியில் களைஞ்சிக்கலாம். முதல் தடவை களையிறப்ப நல்லா கொஞ்சம் பிசைஞ்சு களைஞ்சிடுங்க. அப்போ தான் அதில் இருக்கிற அழுக்கோ இல்லை எந்த ஒரு ஜென்ஸாக இருந்தாலும் போயிடும். அந்த தண்ணியை நீங்கள் பூச்செடிங்களுக்கு கூட ஊற்றலாம். அது நல்லா உரமாக போகும். இல்லை கிராமங்களில் ஆடு மாடு வச்சுருந்திங்கன்னா ஆடு மாடு குடிக்க நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 2வது களையிற தண்ணியும் 3வது களையிற தண்ணியும் நம்ம ஒரு தனியான ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிறதுனா இந்த தண்ணியில் தான் நம்ம இப்போ பொங்கல் செய்ய போகிறோம். ஏன்னா கிராமங்களில் இந்த கழனி தண்ணியில் தான் மேக்ஸிமம் குழம்பு வைக்கிறது, பொங்கல் செய்கிறது, ரசம் வைக்கிறது எல்லாமே யூஸ் பண்ணிக்குவாங்க. ரொம்ப ஸ்ட்ரென்த்தானதும் ரொம்ப டேஸ்ட்டானதும் கூட. இதில் ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண மாட்டீங்க. இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சிடலாம். நமக்கு இப்போ பானை அடுப்பெல்லாம் போட்டு வச்சு ரெடியாக இருக்குது. சாமி கும்பிட்டுட்டு அடுப்பை பற்ற வச்சுடுவோமா? இதோ நானும் பற்ற வச்சுட்டேன். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த 1 டம்ளர் பாலை அடுப்பில் சேர்த்து நல்லா பால் பொங்குற வரைக்கும் பார்த்துக்கலாம். பாருங்கள், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். பால் பொங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த கழனி தண்ணியும் அதில் ஊற்றி நல்லா பொங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஒவ்வொரு தடையும் பொங்குறப்பையும் பொங்கலோ பொங்கல் சொல்லுங்கள். பார்த்திங்கன்னா நல்லா கிழக்கு பக்கமாகவே பொங்கி வழிஞ்சுது. இந்த மாதிரி கிழக்கு பக்கம் பொங்கி வழிஞ்சுதுன்னா ரொம்ப விசேஷம். இப்போ நம்ம அரிசி அதில் சேர்த்துடலாம். களைஞ்சி வச்சுருந்த அரிசி, பருப்பு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம இன்னொரு தடவை பொங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். மொத்தம் 3 தடவை பொங்கலோ பொங்கல் சொல்லணும். பால் பொங்குறப்ப, கழனி தண்ணீர் பொங்குறப்ப, அப்புறம் அரிசி களைஞ்சி போட்டு பொங்குறப்ப 3 தடவையும் பொங்கலோ பொங்கல் சொல்லி சூரிய நாராயணரை வழங்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த கொதிக்கிற தண்ணியிலேயே நான் ஏலக்காயும் பிச்சு போட்டிருக்கேன். ஏன்னா அந்த தண்ணியிலே நம்ம ஏலக்காய் பிச்சு போட்டோம்னா நல்லா அது வெந்து போய் நல்ல வாசமாக வரும். நமக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்கும், நல்ல ஃப்ளேவரும் கிடைக்கும். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கல். இப்போது பொங்கலுக்கு தேவையான முந்திரி பருப்பு, திராட்சையை நம்ம நெய்யில் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 50 ml நெய் நான் ஃபஸ்ட்டு ஊற்றிக்கிறேன். நெய் ஓரளவு சூடு வந்தால் போதும். ரொம்ப சூடு வச்சிங்கன்னா முந்திரி பருப்பு ரொம்ப பொன்னிறமாக மாறிடும். கொஞ்சம் ப்ரௌனிஷாக வர வரைக்கும் நம்ம முந்திரி பருப்பை இந்த நெய்யில் வறுத்துக்கலாம்.
இப்போ அது கூடவே எடுத்து வச்சிருந்த திராட்சையும் நம்ம வறுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு முந்திரி பருப்பை வறுத்துட்டு அதுக்கப்புறம் திராட்சையை போடுங்க. ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டிங்கன்னா திராட்சை சீக்கிரமாகவே ரொம்ப கருகிடும். இந்த திராட்சை இங்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பலூன் மாதிரி ஊற்றி வர அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது அரிசி வெந்துருச்சு. இந்த பக்குவத்துலேயே நம்ம அதோட வெல்லத்தை சேர்த்துடலாம். கொஞ்சம் வெல்லம் போடுறப்பி நல்லா உடச்சி போட்டுட்டிங்கன்னா அது கரையிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி வெல்லத்தை போட்டு நல்லா 2 தடவை கிண்டி விட்டுடுங்க. இப்போது நம்ம பொங்கலுக்கு தேவையான கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா அப்போ தான் அந்த வெல்லத்தோட இனிப்பை நமக்கு எடுத்து கொடுக்கும். அடுத்து திருவி வச்சிருந்த தேங்காய் பூவை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் பூ வந்து ஆப்ஷனல் தான். வில்லேஜில் சேர்த்துக்குவாங்க. உங்களுக்கு தேங்காய் பூ பிடிச்சதா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இல்லைனா இதை நம்ம சேர்த்துக்க தேவையில்லை. ஆனால் இந்த தேங்காய் பூ போட்டால் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல மணமாகவும் இருக்கும். இப்போது ரொம்பவே அருமையான வாசமான பொங்கல் ரெடியாச்சு. கடைசியாக நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரியும் திராட்சையும் அது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது ரொம்ப ருசியான சூப்பரான பொங்கல் ரெடியாச்சு. நம்ம இறக்கி வச்சு அம்மாவுக்கு படைச்சிடலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். உலக தமிழர் அனைவருக்கும் ஃபாரின் பேச்சுலர்ஸ் கிச்சன் சார்பாக இனிய தை திருநாளாம் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை டாட்டா, பை பை, see you.